பட் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் குட்டி சரவண பேசுகிறேன் பாருங்க. அட்டகாசமாக தெளிவாக நிறைய வண்டி இருந்தது பாருங்க. அங்கிலாண்டி போல வந்தது. அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறேன் பாருங்க. அங்கிலாண்டி என்னன்னே தெரியல, காலையில் ரொம்ப மனசு கஷ்டமாகுது. என்ன சொல்கிறதுன்னு புரியல. ஒரு மனிதனோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் மாறலாம். 2 செகண்ட் இருந்தால் போதும், 2 செகண்டில் மாறலாம். தலைகீழே திருப்பி புரட்டி போட்டோம். அது நான் எங்கள் அப்பா இதுலேருந்து நான் பாடமாக கற்றுக்கினேன். நல்லா இருந்தாருங்க, எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு. ஆனால் அவர் மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் முருகர் வந்து கடைசி வரையும் அவர் வந்து கை விடல. அந்த நாள் வந்து அப்படி நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அப்பாவுக்கு நீங்களே தெரியும், அப்பா நிறைய ஆக்சிடென்ட் வந்துச்சு. உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோ போட்டுப்பார் அப்பா. கண்டிப்பாக அப்பா குணமாகி நல்லபடியாக வரணும் அங்கிலாண்டி. அப்பா இல்லை, நம்ம இல்லை, நான் இல்லை அங்கிலாண்டி. எனக்கு அதுதான் புரிஞ்சிச்சு. ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இல்லைன்னா அந்த குடும்பமே அப்படியே சரிஞ்சிடும். குடும்பத்தில் அவர் மட்டும்தான் தலைவர். அந்த தலைவர் கண்டி இல்லைன்னா அந்த குடும்பமே செஞ்சிடும். இப்போது ஒரு நாட்டில் ஒரு அரசர் இல்லைன்னா வச்சுக்கிங்களேன், அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. அதுவே அந்த அரசன்னா அரசர் வந்து அந்த மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வார். அப்போ அந்த நாடும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு தந்தை கண்டி இல்லைன்னா வச்சுக்கிங்களேன், அந்த குடும்பமே அப்படியே சரிஞ்சிடும். நான் பாடமாக கற்றுக்கினேன் நிறைய விஷயம் வந்து அப்பாக்கிட்டேருந்து நான் கற்றுக்கினேன். அதேமாதிரி பாருங்கள், சொடலிமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் திருச்செந்தூர்லேருந்து மூலஸ்தானம் உள்ள திருச்செந்தூர் முருகர் மூலஸ்தானம் உள்ள பார்த்தீங்கன்னா திருநூறுலாம் எடுத்துன்னு வந்தார். மனசே கஷ்டமாகுது. திருநூறு வந்து அப்பாக்காக அர்ச்சனை பண்ணி திருநூறு அங்கேருந்து கடைக்கு எடுத்துன்னு வந்து குத்தாரு. இந்த மாதிரி வச்சுக்க பார்த்து திருநூறுன்னு சொல்லிட்டு மனசே கஷ்டமாகுது. அங்கிலாண்டி அப்பா தான் அங்கிலாண்டி எனக்கு உயிர், எல்லாமே அப்பா தான். அவருக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அங்கிலாண்டி. அப்பா நான் காலையில் வந்து 6 மணிக்கு என்னை கூட்டின்னு போவார். சாயங்காலம் 8 மணிக்கு நான் வந்து டியூஷன் போயிடுவேன். டியூஷன் போயிட்டு வரும்போது என் பையன் நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், வளர்கிற பையன் சொல்லிட்டு பாயா இட்லி எல்லாம் வாங்கி தருவார். நிறைய சாப்பிடுவேன். அதே மாதிரி நிறைய பாயா இட்லி பரோட்டா எல்லாம் வாங்கி தருவார். வயிறு ரொம்ப நான் வீட்டுக்கு கூட்டின்னு போவார். சித்தப்பாவும் எனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து அப்பான்ற ஒரு உரிமையை வந்து நல்லா கேட்கலாம்ல. அப்பா எனக்கு அது வாங்கி தாப்பா, இது வாங்கி தாப்பான்ட்டு. அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. மனசே கஷ்டமாக அது அங்கிலாண்டி. என்ன சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி பாருங்கள், அந்த சொடலிமுத்து அங்கிள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அங்கிள் எங்கள் குடும்ப சார்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அங்கிள். அங்கிலாண்டி நீங்கள் எல்லாருமே வந்து அப்பா கூடிய சீக்கிரம் நல்லா குணமாகி வரணும்னு சொல்லிட்டு வேணுங்க அங்கிலாண்டி. அதை சொன்னார் அப்பா, ஒரு மனுஷனுக்கு கையும் காலும் கண்ணும் முக்கியமாக இருக்கணுமா. அது இல்லைன்னா வாழவே முடியாதான். நான் அதுதான் அப்பா இருந்து கற்றுக்கினேன் அங்கிலாண்டி. எனக்கு அப்பா தான் உயிர். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் பெரியவன் ஆகிடுவேன்னு அப்பாவை கண்டிப்பாக நல்லா பத்திரமா பார்த்துப்பேன். அதேமாதிரி வண்டி ஓட்டும் போது யாரும் ஹெல்மெட் போடாத ஓடாதீங்க. நான் என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, எல்லா வண்டியும் வந்திருக்கு, காட்டுறேன் பாருங்கள். போல பாருங்கள், மாடல் 2012 மாடல் 2 ஓட்டு. நான் கொடுப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா 250 கேட்குறாங்க கஸ்டமரு. வாங்க பேசிக்கலாம். ஆல்ட்டோ பாருங்கள் 2006 மாடலு 75,000 கொடுத்துடலாம் வாங்க. 2018 மாடலு 2 ஒன்று. நான் கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு 255 கேட்குறாங்க. வாங்க பேசிக்கலாம். ஆர்ஸ்டக் எஸ்ட் 2011 மாடல் 2 ஒன்று. நான் கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு கம்மி ரேட்டாக சொல்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 கேட்குறாங்க. வாங்க. 2012 மாடலு, சாரிங்க 2012 மாடலு 130 கேட்குறாங்க. வாங்க பேசிக்கலாம். 2012 மாடலு 125 கேட்குறாங்க. வாங்க பேசிக்கலாம். நல்லா கம்மி ரேட்டு தான் அங்கிலாண்டி. வாங்க. ஸ்கார்பியோ பாருங்கள், பெரிய வண்டி, எல்லோரும் போகலாம், நல்லா ஜம்முன்னு இருக்கும். 250 கேட்குறாங்க கஸ்டமரு. 2008 மாடல் சூப்பராக இருக்கும், விட்றாதீங்க. இது பாருங்கள், ஹோண்டா அமேஸ் பாருங்கள். ஹோண்டா அமேஸ் 2019 மாடல் 2 ஒன்று 6 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க. வாங்க பேசிக்கலாம். ஸ்பார்க் கோல்டு கலர் பாருங்கள், ₹1 கேட்குறாங்க கஸ்டமரு. என்ன பண்ண பேசிக்கிறாங்க. டஸ்டர் பாருங்கள், பெரிய வண்டி நல்லாயிருக்கும். 2015 மாடல் 2 ஓட. நான் கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 450 கேட்குறாங்க கஸ்டமரு. என்ன பண்ண பேசி எடுத்துக்கலாம். வேகனர் பாருங்கள், சேல் ஆயிடுச்சு. ஜென்னு பாருங்கள், இது வந்து 2000 மாடலு 1,55,000 கேட்குறாங்க. வெறும் 55,000 குத்தலாம். வாங்க, வெறும் 55,000 குத்தலாம். கஸ்டமர் சொன்னார். 10 மாடலு 2010 மாடலு 1,4 லட்சம் கேட்குறாங்க. வாங்க பேசிக்கலாம். இதுவும் i10 2014 மாடலு 250 கேட்குறாங்க. பேசிக்கலாம். இது பாருங்கள், இதுவும் வந்து 2016 மாடலு. இது வந்து
2.75 கேட்குறாங்க. ஒரு 2.50 குத்தலாம் வாங்க. பாருங்கள் விஸ்டா பாருங்கள், சில்வர் கலரு நல்லாயிருக்கும். எவ்வளோ லட்சத்து பார்க்குறாங்க இது பாருங்கள், 2013 1.80 கேட்குறாங்க. இது பாருங்கள் வர்ணா 2013 மாடலு 2.50 கேட்குறாங்க. 2.50 கேட்குறாங்க. ஒரு வாரமே வரலாங்களா 10 நாளாக அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆச்சு, அதனால தான் வர முடியல. இது ஷிஃப்ட்டு பாருங்கள், இது 1.25 ரூபாய் கேட்குறாங்க. 2006 மாடலு. இது பாருங்கள் 4 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஃபைனலாக ஒரு 3.50 குத்தலாம் வாங்க, பேசிக்கலாம் வாங்க. 2008 மாடலு, டாப் வேரியன்ட் மாடலு ஸ்கார்பியோ சூப்பராக இருக்கும், விட்றாது அங்கிளாண்டி. நான் திருப்ப சொல்கிறேன் அங்கிளாண்டி, அப்பா அம்மா பத்திரமா பார்த்துக்குங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இருக்கும்போது அந்த வலி அந்த அருமை எதுவுமே தெரியாது, இல்லாத போது தான் அந்த வலி அருமை எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்பா வந்து எல்லாருக்கும் நல்லதே பண்ணுறாரு, ஆனால் கடைசி வரை அவர் முறை கை விடல. நான் நிஜமாக சொல்கிறேன், அப்பா அம்மா விட்றாதுங்க. அப்பா அம்மா தான் உலக தெய்வம் எல்லாமே. நீங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி வணக்கம் மக்களாண்டி. அப்பா அம்மா முக்கியம். அப்பா தாய் தந்தை தான் துணை.